நலமோடு வலச குறிப்புகள். மளிகை கடையிலையும் சரி, பல்பொருள் அங்காடியிலையும் சரி, அலமாரியில் அடுக்கி வச்சுருக்கக்கூடிய ஆரோக்கியமான பானங்கள் ஆரோக்கியமான லிஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட்னால். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான பானங்கள், அதாவது 90s கிட்ஸ் இது குடித்து வளராதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இது ஆரோக்கியமான பானங்கள் கிடையாது அப்படின்ட்டு அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அது என்னென்னா போன்விட்டா. ஸோ போன்விட்டா மாதிரி போன்விட்டாவை தொடர்ந்து வரக்கூடிய ஹார்லிக்ஸ் இந்த மாதிரியான பானங்கள் எல்லாமே ஆரோக்கியமான பானங்கள் கிடையாது அப்படின்ட்டு அரசாங்கமே அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. இவ்வளோ காலங்களாக இந்த போன்விட்டா ஹார்லிக்ஸ் எல்லாம் ஆரோக்கியமான பானங்கள் நம்பப்பட்டு இருந்தது. ஆனால் ஏன் இப்போ திடீர்னு இது ஆரோக்கியமானது இல்லை அப்படிங்கிறதையும், இந்த பானங்களில் அப்படி என்ன தான் கலந்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த ஹார்லிக்ஸ் போன்விட்டா எல்லாமே இந்த வரிசையில் இருக்கக்கூடிய பானங்கள் எல்லாமே ஆரோக்கியமானது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இருந்தது. ஆனால் உண்மையிலேயே இவை எல்லாமே ஆரோக்கியமானதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது கட்டாயம் இது ஆரோக்கியமானது இல்லைன்ட்டு FSSAI நிறுவனம் 2006 தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் வணிக நிறுவனம் ஆரோக்கிய பானங்கள் அப்படிங்கிற இருக்கிற லிஸ்ட்டில் போன்விட்டா ஹார்லிக்ஸ் இந்த மாதிரியான சில பானங்களை எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போன்விட்டாவில் அதிகளவு சர்க்கரை சேர்க்குறாங்க அப்படின்னும், இது குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான பானங்கள் கிடையாது அப்படி இருந்தும் ஏன் ஆரோக்கியமான பானங்கள் லிஸ்ட்டில் இந்த போன்விட்டா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த பானங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நல்லதுன்னும் விளம்பரப்படுத்தப்படுது. இன்னும் என்ன பெரிய ஷாக்னா, இது ஆரோக்கியமான பானங்கள் கிடையாது அப்படி இருந்தும் எதுக்காக ஆரோக்கியமான பானம் அப்படின்ட்டு விளம்பரப்படுத்தப்படுறீங்க அப்படின்ட்டு போன்விட்டா நிறுவனத்திடம் பேசும்போது அவங்க போன்விட்டா நிறுவனமே இது ஆரோக்கியமான பானம் கிடையாதுன்னு ஒப்புக்கொண்டாங்களாம். அதன் பிறகு தான் உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்தல் ஆணையத்தை தொடர்பு கொண்டு உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் படி 2006 ஹெல்த் ட்ரிங்க்கான வகைப்பாடுகள் எதுவுமே இல்லை. அதாவது இந்த ஹெல்த் ட்ரிங்க் ஆரோக்கியமானது, சில ஊட்டச்சத்துக்கள் சிலன்ட்டு எந்த ஒரு வகைப்படுத்துதலும் இல்லைன்னு தெரிய வந்தது. இந்த பானங்கள் எல்லாமே நம்ம விளம்பரம் பார்த்து தான் வாங்கியிருப்போம். ஸோ இந்த விளம்பரத்தோடைய உத்திகள் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம நிறைய பானங்களை விளம்பரத்தில் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரியான பானங்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது, குழந்தைகளுக்கு முக்கியமாக ஆரோக்கியமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான பானங்கள் அப்படின்னு ஒன்று எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் எல்லாமே நம்ம கண்ணை கவரக்கூடிய விளம்பரங்களாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஒரு பொருள் வாங்கினோம்னா அதை நல்லா யோசித்து அதனுடைய இன்க்ரீடியன்ஸை படித்தாலே நம்மளுக்கு பாதி விஷயங்கள் தெரிஞ்சிடும். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் உள்ள என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருந்தால் அது ஆரோக்கியம்னு பார்த்தோம்னா தாதுக்கள், வைட்டமின்கள், நுண்ணோட்ட சத்துகள், குறைந்த சர்க்கரை இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒரு ஆரோக்கியமான பானங்கள்னு எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸோட அளவு 100 கிராம் இருக்குன்னா அதனுடைய சர்க்கரை அளவு 10 கிராம் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதனுடைய சர்க்கரை அளவு தான் அதிகமாக இருக்கும். இந்த போன்விட்டா, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ட்ரிங்க்ல எல்லாம் அதிகப்படியான சர்க்கரைகள் சேர்க்குறாங்க. இது குழந்தைகள் ஒரு டைம் எடுத்துக்கிட்டால் இதுக்கப்புறமா அவங்க எந்த ஒரு சர்க்கரையும் சாப்பிட தேவையில்லை. ஆனால் இந்த விஷயத்தை அந்த நிறுவனம் எந்த ஒரு பேக்கெட்டிலையுமே வெளிப்படுத்தலை. பல ஆண்டுகளாகவே ஆரோக்கியமான பானங்கள்ங்கிற பேரில் இந்த மாதிரியான பானங்களை விளம்பரங்கள் மூலியமாகவோ இல்லை சில ஆஃபர்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு இந்த பானங்களை திணிக்கப்பட்டிருக்காங்க. புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு எப்படி அடிமையாகிறாங்களோ அதே மாதிரி மக்கள் இந்த இனிப்பு சுவைக்கு குழந்தைகள் அடிமையாகிக்கிட்டே வராங்க. இந்த இனிப்பு சுவை நம்ம சாப்பிடும்போது நம்ம உள்ளுக்குள்ளே என்னதான் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் இது ஒரு ஆரோக்கியமான சுவை கிடையாது. இந்த மாதிரி அதிகப்படியான சர்க்கரை கொண்ட பானங்களை டெய்லி குடிக்கும்போது குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொற்றாத நோய்களால் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தொற்றாத நோய்ங்கிறது எந்த ஒரு நோய் தொற்றாலும் ஏற்படாத ஆரோக்கியமற்ற நடத்தையால் ஏற்படக்கூடிய நோயின்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் இந்த பானங்களை டெய்லி குடிக்கும்போது உடல் எடை அதிகரிக்கிறதும் உடல் பருமன் ஆகிறதும் சர்க்கரை நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அதிகளவு சர்க்கரை கொண்ட இந்த பானங்கள்னால அவங்களுடைய ஆயுட்காலங்களும் கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய உணவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ன்ட்டு 10% கம்மியாக தான் இருக்கணும். அதுக்கும் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு வரக்கூடியது சர்க்கரை நோய், புற்றுநோய், இதய நோய், உடலில் மனச்சோர்வு போன்ற நோய்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொற்றாத நோய்களும் அதிகரிக்கும். இந்த ட்ரிங்க்ஸில் எல்லாத்துலேயுமே அதனுடைய சர்க்கரை அளவையும் உப்போட அளவையும் அதனோட பேக்கெட்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விளம்பரப்படுத்தும் போது அந்த சர்க்கரையோட அளவையும் உப்போட அளவையும் கட்டாயம் அவங்க சொல்லணும். அப்போது தான் பார்க்கக்கூடிய நம்மளுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் குறைந்த சர்க்கரை அளவை மட்டும் இந்த பாக்கெட்டில் மென்ஷன் பண்ணுறாங்க, மற்ற விளம்பரங்களையும் சொல்கிறாங்க. ஆனால் அதிக சர்க்கரை அளவை சொல்கிறது கிடையாது எந்த விளம்பரத்துலேயும். உணவு பாக்கெட்டில் அதனுடைய ஊட்டச்சத்து விவரங்களை மேப் மூலியமாக தெரிவிக்கணுன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் பார்த்துருப்போம். அதாவது உணவு லேபிள்கள் நம்ம படித்து தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோஸில் பார்த்துருப்போம். ஸோ அதே தான் எங்கேயும் சொல்ல வருது. இந்த ட்ரிங்க்லையும் அவங்க ஊட்டச்சத்து விவரங்களை கொடுத்துருக்கிறது ரொம்ப அவசியம். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சர்க்கரையோட அளவையும் உப்போட அளவையும் கொழுப்போட அளவையும் எவ்வளோங்கிறத முன்னாடி இந்த படிக்காதவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க ஒரு மேப் மூலியமாக கொடுக்கறது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான உணவுகளுடைய விலையை அதிகமாக வச்சுருக்கணும். வரிகளும் இதுக்கு அதிகமாக விதிக்கப்படணும். அப்போதான் இதை வாங்கக்கூடிய மக்கள் இதை நம்ம பசிக்காக வாங்குகிறோமா இல்லை சுவைக்காக வாங்குகிறோமாங்கிறத நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோவோட முடிவில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப சிறந்தது. கடைகளில் இந்த மாதிரி போன்வீட்டா, ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே நமக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்குது. இனிமேல் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதனுடைய சர்க்கரையோட அளவும் உப்போட அளவும் கொழுப்போட அளவும் கட்டாயம் பார்த்து வாங்கிறது இன்னும் சிறந்ததாக இருக்கும். இந்த வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. கட்டாயம் இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.